அடுத்த காண்டமாக சொல்லப்படுகின்ற ரொம்ப முக்கியமான காண்டம் ராம காப்பியத்திலேயே ஒரு திருப்புமுனை நிகழ்ந்த காண்டமாக சொல்லப்படுவது இந்த அயோத்தியா காண்டம் அப்படிங்க. ஏன் அப்படின்னா இதுலதான் ராமனுடைய அவதார நோக்கம் என்ன அப்படிங்கிறத ஒரு டிசிஷன் வருது. அது மட்டும் இல்லாமல் ராமன் எப்பேற்பட்ட மனோநிலையோடு இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறதையும் நமக்கு தெள்ளத் தெளிவாக தரக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு 5ஆம் சகோதரனாக குகனுடைய சேர்க்கையும் நட்பும் கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் படலம் இது. அதாவது இது என்னன்னா அயோத்தியா காண்டம் நம்ம ரசிக்கணும். இதுல இருக்கக்கூடிய பாடல்களை நம்ம ரசிக்கணும். இதுல இருக்கக்கூடிய கதை அவ்வளவு சுவாரஸ்யமான கதை. இதுல ராஜரீகம் சொல்லப்பட்டிருக்கு, ராஜநீதி சொல்லப்பட்டிருக்கு. அதை சமாளிக்கக்கூடிய சக்கரவர்த்தியினுடைய மனோநிலை எப்படி இருக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு மேலாக ராமனுடைய தலைமை பண்புகளை ரசிக்க வேண்டிய ஒரு அழகான ஒரு காண்டம் அயோத்தியா காண்டம். அதுதான் உண்மை. நம்ம ராமர் அப்படின்னு சொன்னா ஏதோ ராமரை படிச்சோம் போனோங்கிறது இல்லை. அவருடைய குணங்களுடைய ஒரு அதிசயம் அப்படிங்கிறத நாம இங்கதான் பார்க்கலாம், இந்த இடத்துலதான் பார்க்கலாம். அதைத்தான் நம்ம இந்த காண்டத்துல பார்க்க போறோம். இந்த காண்டத்தினுடைய முதல் கடவுள் வாழ்த்து பாட்டிலேயே இந்த கம்பன் என்ன பண்ணிடுறான், ராமனுக்கு என்ன நடக்க போகுது, பின்னாடி இந்த காப்பியத்திலே என்ன நடக்க போகுது என்பதை தெள்ளத் தெளிவாக இந்த கடவுள் வாழ்த்துல வச்சுட்டோம். எப்படி முதல்ல உலகம் யாவையும்னு முதல்ல பாலகாண்டத்துல வச்சான். அது கூட பொதுமறையாக இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த கடவுள் வாழ்த்து பாடல் மிக ஸ்பெசிபிக்கா ராமாயணத்திற்கே உரித்தான ஒரு கடவுள் வாழ்த்தாக, ராமாயண காப்பியத்தின் அவதார நோக்கம் என்னவோ அதை சொல்லுவதான ஒரு கடவுள் வாழ்த்து பாட்டா இருக்கு. என்னன்னு பார்ப்போம். அருமையான பாட்டு. வான் நின்று இழிந்து வரம்பு இகந்து மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உளன் என்ப. இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட். எப்படி சொல்லியிருக்கான், இது வாழ்க்கையில நம்ம கடவுள் கடவுளாக தோன்றுவது ஒன்று. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சைவ மரபில நாம படிக்கக்கூடிய திருவிளையாடல் புராணமோ பெரிய புராணமோ சிவன் உருமாறி வந்தாலும் கூட சிவன் சிவனாகத்தான் இருந்தான். நான் சொல்ற புரியுதா? சிவன் அவதாரம் செய்யல. உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். அவதாரம் செய்யல சிவன். சிவன் சிவனாகத்தான் வந்தார். ஆனா அப்படி ஒரு உருவத்தை ஏற்றது போல் அவர் அப்படி நடித்து நாடகத்தை நடத்தி அந்த தொண்டர்களுக்கு ஒரு சின்ன சோதனையை பண்ணி அந்த சோதனைக்கு வெற்றி பார்த்து அந்த தொண்டருக்கு என்ன அருள் புரியணுமோ புரிஞ்சுட்டு போனார் சிவனுடைய மகிமையிலே. ஆனால் நாராயணன் என்பவன் தான் நமக்கு என்ன பண்ணிருக்கான், அவதாரங்கள் அப்படிங்கிறது அவருடைய கணக்குல வருது. அப்ப அவதாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், தன்னுடைய நிலையை சுருக்கி கொண்டு வருவதுன்னு பேர். சரியா? அவதாரம்னு சொன்னா என்ன அர்த்தம், தன் நிலையில் இருந்து சுருக்கி கொண்டு, தன் தன்மையில் இருந்து சுருக்கி கொண்டு மேலிருந்து கீழே வருவது. இந்த வார்த்தை அழகாக கம்பன் எடுக்கிறான் பாருங்க. வான் நின்று இழிந்து வரம்பு இகந்து மாபூதத்தின் வைப்பு எங்கும். எங்கேன்னு வந்திருக்கார், வான் நின்று இழிந்து. இந்த உலகத்திலே பரம்பொருளாக சொல்லப்படுகின்ற வானுலகம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று
புருஷ பிரகிருத்தின்னு பேசப்படுகின்ற ஒரு இடத்திலிருந்து தன்னுடைய அவதார நோக்கத்திற்காக கீழே இறங்கி இருக்க. எது? ஒரு ஆத்மா. அது என்ன பண்ணிச்சான்? வரம்பு இகந்து, இல்லையா, எல்லையை கடந்து, எல்லை ஒன்றின்மை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எல்லை ஒன்றின்மைனா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு பவுண்டரி என்ன சார் சொல்ல முடியும்? எல்லையை சொல்லி வகுத்துற முடியுமா? இதுதான் எல்லை, இதுதான் எல்லை, இதுதான் எல்லை, இவ்வளவு வரைக்கும் தான் இருப்பார் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? கடவுள் தன்மைக்கு எல்லை கிடையாது. அதனால்தான் எல்லை ஒன்றின்மை அப்படிங்கிறத பாலகாண்டத்திலே பேசினார் கடவுள் தன்மை. அப்போ எல்லை அப்படிங்கிறது இல்லாம வரம்பு இகந்து எல்லாம் வச்சிருக்காரு. எங்க போயிருக்காரா? மாபூதத்தின் வைப்பு எங்கும். மாபூதம்னு சொன்னா என்ன? பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் அத்தனையும் அவர் என்ன பண்ணியிருக்கார்? தன்னை செலுத்தி கொண்டு. சரியா? தன்னை செலுத்தி கொண்டுதான் இந்த பரம்பொருள். இந்த பஞ்சபூதத்தினுடைய அத்தனை தன்மையிலையும் அது இருக்கு, எல்லாவற்றிலும் அங்கு இருக்கு. அப்படி மட்டும் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் என்னவா இருக்கார் பாருங்க. ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறமும் உளன் என்ப. எங்க இருக்காரு? ஊன், உயிர், உணர்வு. சார் ஊன் இருக்கு. ஊனிலே, ஊன்னா உடல்னு சொல்றோம். உடல்ல உயிர் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை, அது சமம். சரி, உடல் இருக்கு, உயிர் இருக்கு, உணர்ச்சி இல்லைன்னு ஏடா மரக்கட்டையா நீன்னு பேசுறோமா இல்லையா? சிலர் சொல்றோமா இல்லையா? இல்ல கல்ல நீ, ஏண்டா உனக்கு உணர்ச்சியே இல்லையா சொல்றோமா இல்லையா? அப்போ முக்கியமான 3 பொருள் என்ன? ஊன், உயிர், உணர்வு. என்ன அழகா எடுக்கிறார் பாருங்க கம்பெனி. இதெல்லாம் ரசிக்க வேண்டிய வார்த்தைகள். ஊனும் உயிரும் உணர்வும் போல். அப்படி உள்ளுக்குள்ள பூந்திருக்கார் அவர். அப்படின்னா என்னம்மா? 5 பஞ்சபூதத்தினுடைய பொருட்களிலே, பஞ்சபூதத்தால் விளைந்த அத்தனை பொருட்களிலுமே அவர் எப்படி இருக்காரா? அதுக்கு ஊனாக இருக்கிறார், அது தந்த உடலாக இருக்கிறார், அதற்கு உயிராக இருக்கிறார், அது உணர்வாகவும் இருக்கிறார். அப்படி இருக்கிறவர் அங்க மட்டும் இல்லைங்க, உள்ளும் புறத்தும், உள்ளையும் இருக்காரு, வெளியிலையும் இருக்காரு. உளன் என்ப. அப்படி நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் இல்லையா? அப்படி நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பரம்பொருள் என்னவா ஆச்சு? வான் நின்று இழிந்து என்னவா இருக்கு? எப்படி இருந்த ஒரு பரம்பொருள் வரம்பிகந்து மாபூதத்தின் வைப்பெங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உளன் என்ப. இப்படி இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் வான் நின்று இழிந்து, அது என்ன பண்ணிருக்கு? மேலிருந்து கீழே இறங்கி இருக்கு. என்னவா இறங்கி இருக்கு? ராமனாக இறங்கி இருக்கு. ராமனாக இறங்கி இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு என்ன நேர்ந்தது? கூணும் கூறி சிறிய கோத்தாயும் கொடுமை இழப்ப. போட்டார் வார்த்தை. கம்பன் சொல்லிட்டான், வேலையை முடிச்சுட்டான். என்ன சொன்னா? கூணும் சிறு கோத்தாயும் கொடுமை இழப்ப. கதையே சொல்லிட்டாரு பாருங்க. என்ன நடக்க போதுங்கிற விஷயம் வந்துருச்சு. என்ன சொன்னாரு? கூனியும் அவனுடைய சின்ன அன்னை என்று சொல்லக்கூடிய கோத்தாயும், அது கூட வார்த்தை சிறிய கோத்தாயும் என்ன பண்ணிருக்காங்க? கம்பனுக்கே பொறுக்கல. கம்பன் என்ன வார்த்தையை போட்டான்? கொடுமை இழப்பன்னுட்டான். கொடுமைதாயா இல்லையா? சாதாரணமான விஷயம் இல்லையே. கைகேயி, அப்போ கைகேயி செய்தது நியாயமா அப்படின்னு கேட்டா, கம்பன் கடவுள் வாழ்த்து பாட்டிலேயே 2 பேரையும் சொல்லும் போது என்ன சொல்லிட்டான்? கொடுமைன்னு. சரியா? அப்ப கைகேயி செய்தது நியாயம், கைகேயி செய்தது நியாயம் இல்லை. கம்பன் கழகத்துல என்ன பேச்சு பேசினாலும் கம்பனுடைய சர்டிபிகேட் என்ன? மந்திரை என்று சொல்லக்கூடிய கூனியும் சிறிய கோத்தா என்று சொல்லக்கூடிய கைகேயும் ராமனுக்கு என்ன செய்தார்கள்? கொடுமை இழப்ப.
ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. அதனால என்ன சார் ஆச்சு? கோல் துறந்து அரசாட்சி விட்டு காணும் கடலும் கடந்து, என்ன காடுகள் கடந்து கடல் கடந்து இமையோர் இடுக்கன் தீர்த்த கழல் வேந்தே. அப்படி என்ன பண்ணிருக்காங்க? மேலிருந்த தேவர்கள் எல்லாம் தனக்கு துன்பம் என்று வருந்தியதினாலே அந்த தேவர்களுடைய இமையோர் அப்படின்னா தேவர்களுடைய இடுக்கன், என்ன இடுக்கன்? ராவணேஸ்வரன் செய்கின்ற கொடுமை எங்களுக்கு தீர்க்க முடியலேன்னு தேவர்கள் எல்லாம் வருந்தியதற்காக இமையோர் இடுக்கன் தீர்த்த கழல் வேந்தன், அவர்களுக்கான விஷயங்களை செய்து வைத்த கழல் வேந்தன். இப்ப என்டையர் கதையை சொல்லிவிட்டாரு. அதுல என்டையர் கதையை வந்துட்டா என்ன பண்ண போறாரு? கூணும் சிறுகோத்தாயும் கொடுமை இழப்ப, அதனால என்ன ஆக போகுது? கோல் துறந்து. அதுக்கப்புறம் என்ன சார் பண்ண போனாரு? காணும் காடு, காடு மட்டுமா? அதுக்கப்புறம் தொடர்ந்து கதை போடுமே. கடலும் போட்டார் பாருங்க வார்த்தைய, அழகான வார்த்தை. கடலும் கடந்து, கடலையும் கடக்கிறார். இமையோர் இடுக்கன் தீர்த்த கழல் வேந்தே. நீ யாருப்பா? நீ எப்பேற்பட்டவன்? நீ வரம்பிகந்து மாபூதத்தின் வைப்பெங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உளன் என்ப. நீதான்ப்பா அவன். எப்பேற்பட்ட வரம்பொருளப்பா நீ? பஞ்சபூதத்தினுடைய தன்மையாக, பஞ்சபூதத்தின் எல்லா பொருளாக, பஞ்சபூதத்துக்கு ஊன் உயிர் உடலாக உணர்வாக இருந்து கொண்டு உள்ளேயும் புறமுமாக இருக்கக்கூடிய அப்பெரும் பரம்பொருளாகிய ராமா, உனக்கு பார் என்ன கஷ்டம், என்ன கஷ்டம்? உன்னுடைய சிறு தாயும் ஒரு கூனியும் செய்கின்ற கொடுமை. அதுதான் இந்த அயோத்தியா காண்டத்தினுடைய தொடக்கம் என்று சொன்னால், இதுதான் ராமனுடைய அவதார நோக்கம். இங்கதான் ஆரம்பம். என்ன அவதார நோக்கம்? இமையோர் இடுக்கன் தீர்த்தவன், இல்லையா? ராமனுடைய அவதார நோக்கம் நடக்கணும். நடக்கணும்னா ஒரு காட்டுக்கு தான் போகணும். காட்டுக்கு போனாதான் வேலை நடக்கும். இல்லைன்னா உட்கார்ந்து இருக்க முடியாது. ஒரே இடத்துல இருந்தாருன்னா அவர் பாட்டுக்கு ஊருக்குள்ள சீதையோட அழகா கொடுத்தம் நடத்தி, இல்லையா? டெய்லி அங்க இருக்கக்கூடிய இடத்துல அவர் பாட்டுக்கு சோறு போட்டு பாயாசம் என்ன வடை என்ன அப்படின்னு போட்டு அவர் பாட்ட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாருன்னா அப்புறம் இங்க தேவர்களுடைய கட்டத்தை யார் தீர்க்கிறது? அப்போ இமையோர் இடுக்கன் தீர்க்கணும் அப்படின்னு சொன்னா அவன் காட்டுக்கு போகணும். காட்டுக்கு போனாதான் சீதையோடு போக முடியும். சீதையும் அங்கே போனால்தான் சீதை அபகரிக்கப்பட வேண்டும். சீதை அபகரிக்கப்பட்டால்தான் அவன் கடல் கடந்து போய் ராவணேஸ்வரனை சந்தித்து போர் செய்து ராவணேஸ்வரனுடைய யுத்தத்தில் ராவணேஸ்வரனை வதைத்து தேவர்களுக்கான ஒரு இடுக்கனை தீர்க்கக்கூடியவனாக இருப்பான் என்பதனாலே ராமாயண கதை முழுவதும் ஒருத்தனுக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா, யாராவது ராமாயண கதையை ஒரு சுருக்கத்துல சொல்லுன்னு சொன்னா இந்த செய்யுளை சொன்னா போதும். ராமாயண கதை சிம்பிள். கம்பன் ஒரே செய்யுள்ள வேலையை முடிச்சுட்டார். ராமாயணத்தினுடைய சுருக்கம் தான் அப்படி, அவ்வளவுதான். இதுக்குள்ள இருக்கு எல்லாமே. இதுக்கு நீ விவரம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காண்டத்தை தனியா பிடிச்சுக்கணும், அவ்வளவு. சரியா? உன்னுடைய சாமர்த்தியம் நான் உனக்கு கதையை சொல்லிவிட்டேன். இதனுடைய விளக்கம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா அதுக்குள்ள போய் கிஷ்கிந்தா கண்டம் தனியா பிடிக்கணும், ஆரண்யா கண்டம் தனியா பிடிக்கணும். அதெல்லாம் அது தனி. சரியா? கடல் கடக்கிறதுனா எப்படி நம்ம சுந்தர காண்டம் படிக்கணும், அதெல்லாம் அதனுடைய தனிப்பட்ட தொகுப்பு. ஆனா கதை இதுதான் அப்படிங்கிறத அடிச்சு அழகாக உடைச்சு சொல்லக்கூடியதாக இங்கே கம்பன் நமக்கு கொடுத்திருக்கார். இதை வைமுகோ அவர்கள் அழகா சொல்லுவார். கம்பராமாயணத்தினுடைய முத்தாய்ப்பான பாடல் இதுதான், இந்த கடவுள் வாழ்த்து பாட்டு, அயோத்தியா காண்டத்தினுடைய கடவுள் வாழ்த்து பாட்டு. பல பெரிய உரையாசிரியர்கள் எல்லோரும் எடுத்து போற்றுதலுக்கும் ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியாக இதை பற்றி பல விஷயங்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு பாட்டு. சரி, ஆசாஞானிலிருந்து எல்லாரும் இந்த கடவுள் வாழ்த்து பாட்டு அவ்வளவு, இதுல அந்த முன்னாடி சொன்ன ஒரு 2 லைனுக்கு மட்டுமே கம்பனின் கடவுள் கோட்பாடுன்னு வச்சு ஒருத்தர் ரிசர்ச் பண்ணியிருக்கார்.
எப்படி அந்த சமாச்சாரங்களை அவர் பேசியிருக்கார், வானின்று இழிந்து வரம்பிகந்து, இது எப்படி நடந்திருக்குங்கிற ஒரு சம்மரி ரிசர்ச்சே ஒருத்தர் கடவுள் கோட்பாடு, கம்பனின் கடவுள் கோட்பாடு அப்படிங்கிறத எடுத்து இதை மட்டுமே வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அப்பனா பாத்துக்கோங்க, அப்போ ஒரு 4 வரி உங்களுக்கு ஒரு பெரிய ரிசர்ச் தீசிஸே தரும். அவ்வளவு இருக்கு கம்பன்ல விஷயங்கள். அப்படி கம்பன் நமக்கு அழகாக அயோத்தியா காண்டத்தை ஆரம்பிச்சு நமக்கு பல விஷயங்களை இந்த காண்டத்திலே நமக்கு வைக்க போறான். அதுல முதலாக வரக்கூடியது மந்திர படலம் அப்படின்னு சொல்றது. இதுல என்னன்னா, மந்திர படலத்துல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு முடிசூட்டு படலம் வரைக்கும், அதாவது என்னன்னா பாதகைக்கு முடிசூடக்கூடிய இடம் வரைக்கும் வரும். பாதகை என்ன, பரதன் போய் அண்ணானுடைய பாதகையை வாங்கிட்டு வர்ற வரைக்கும் இந்த அயோத்தியா காண்டம் போகுது. புரியுதா? கதையினுடைய சைஸ் புரியுதா? இப்போ அயோத்தியா காண்டம் என்னன்னு, மந்திர படலத்திலேருந்து, அதாவது தசரதன் மந்திரிகளை கூப்பிட்டு மந்திர ஆலோசனை பண்ண போறான், அதுல ஆரம்பிக்குது கதை. எங்க முடியுது? பரதன் போய் பாதுகையை வாங்க போகிறான் ராமனிடத்துல, அதை கொண்டு வந்து அயோத்தியில வச்சு பட்டாபிஷேகம் செய்ய போறான். அது வரைக்கும் இந்த அயோத்தியா காண்டம் போகுது. அப்போ இது எவ்வளவு முக்கியமான படலங்கள் இதுக்குள்ள இருக்குங்கிறது உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். இப்ப அதுல முதல் பாட்டு, சரியா? சில பதிப்புல இது இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. வைமுகோவினுடைய 1928 பதிப்புல இந்த 2 செய்யுள் இருக்கு. இந்த 2 செய்யுள் நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. ஆனா சில புஸ்தகங்கள்ல இந்த 2 செய்யுள் இல்லாமல் நேரடியாக அவர் தசரதன் அரசவைக்கு வர்ற மாதிரி பாட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி தசரதன் என்ன பண்றான், இங்கதான் கதையினுடைய சுவாரஸ்யமே ஆரம்பம். அயோத்தியா காண்டத்தினுடைய சுவாரஸ்யமே ஆரம்பம். இது வரைக்கும் என்ன பண்ணிட்டார், கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சார், அழகா வீட்டுக்கு வந்தார் இல்லையா? நம்ம தான் பார்த்தோம் இல்லையா? அங்க போய் பரசுராமன் எல்லாம் அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு, சந்தோஷமா எல்லாம் இருக்கிறாங்க. இருக்கிறவர் ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி போய் நின்னாராம். இங்கதான் கதை ஆரம்பம், சரியா? கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறார் தசரதன். அப்போ கண்ணாடியில என்னமோ தெரியுது, அதை கம்பன் எடுக்கிறான். அங்கே அவருடைய கர்ணமூலம், கண்ணமூலம்னு சொல்லுவோம் இந்த இடம் இருக்கா, இந்த இடத்துல ஒரு நரை தெரிந்ததாம். சரியா? ஒரே ஒரு நரமுடி தெரிஞ்சுச்சான். அது சொல்றான் பாருங்க, இந்த நரமுடி இவரை பார்த்து சொல்லுதான், மன்னனே, அவனியை மகனுக்கு ஈந்து நீ பன்னரும் தவம் புரிய பருவம் ஈதன. என்ன சொல்லிச்சான், அந்த கண்ணமூலத்தில் இருக்கக்கூடிய நரை, அப்பா தசரதா, நீ ரிட்டையர் ஆகக்கூடிய ஸ்டேஜ் வந்துடுத்து, சரியா? தசரதா என்ன பண்ண, அவனியை மகனுக்கு ஈந்து கொடுத்துரு, நீ பன்னரும் தவம் புரிய பருவம் ஈதன, இதுதான்ப்பா உனக்கு சரியான பருவம். இந்த டயத்துல நீ என்ன பண்ணணும், ரிட்டையர் ஆயிக்கும். கண்ண மூலத்தினில் சுழற வந்தன மின்னரும் கருமை போய் வெளுத்ததோர் மயிர். அங்க என்ன வந்ததான், ஒரு நரை முடியானது கண்ண மூலத்திலே வந்து அவருக்கு இதை உணர்த்துகிறது. அது வரைக்கும் தசரதன் யோசிக்கல. அந்த நரமுடிய பார்த்த உடனே மனசுல யோசனை வருது அவனுக்கு. என்ன வருது, ஆஹா நமக்கு வயசாகி போச்சுப்பா, நம்ம ரிட்டையர் ஆகணும், போதும், நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறது போதும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வருது. அப்ப என்ன ஆச்சு, ஒரு நரமுடிதான், அது கூட என்ன, ஒரு நரமுடி, சரியா? ஒரே ஒரு நரமுடி வந்தது, மோர் மயிர், வெளுத்ததோர் மயிர், ஒரே ஒரு முடி. அந்த முடி அவனுக்கு இந்த சிக்னலை கொடுக்குது. ஏன் கொடுத்ததுன்னு அதுக்கான விளக்கத்தை அடுத்த பாட்டுல வைக்கிறான் கம்பன். அழகான ஒரு வார்த்தை, அது ஏன் வந்தது அப்படிங்கிறது இருக்கு. தசரதனுக்கு அந்த யோசனை இல்லை. ஆனா தசரதனுடைய கண்ண மூலத்திலே ஏன் அந்த நரை வந்ததாம், காரணம் தீங்கிழை ராவணன் செய்த தீமைதான். எங்க எடுத்தார் பாருங்க கம்பன், எங்க வச்சாரு,
அப்ப அவன் கன்னத்துல, அவன் கண்ண மூலத்திலே ஒரு நரையானது வருகிறது என்று சொன்னால் எதன் பொருட்டு அவனுக்கு நரை வந்ததாம்? தீங்கிழை ராவணன் செய்த தீமைதான். ஆங்கோர் நரை அதனாக்கி, அவனுக்கு நரையாக அந்த முடி வந்தது. எதனால? ராவணன் செய்த தீமையானது தசரதனுடைய கண்ண மூலத்திலே ஒரு நரையாக வந்து விழுந்தது. பாங்கில் வந்திடு நரைபடி மக்கண்ணாடி ஆங்கதிர் கண்டன அவனி காவலன். அத பார்க்கிறான். பார்த்த மாத்திரத்திலே தனக்கு வயதாகிவிட்டது என்ற எண்ணம் அவனுக்கு வரும். ஏன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல தசரதன் ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா? இல்லையா? வால்மீகி ராமாயணத்தின்படி ராமனும் சீதையும் திருமணம் செய்து கொண்டு 2 பேரும் ஊருக்கு அயோத்திக்கு வந்து சில நாட்கள் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே தாம்பத்திய வாழ்க்கை, இல்வாழ்க்கைகளை அனுபவித்து இருந்ததாக வால்மீகி குறிப்பு சொல்றார். சரியா? இது உடனே நடக்கல. என்ன நடக்கல? உடனே இவர் வந்த உடனேயே இவர் டிசிஷன் எடுக்கல. எடுத்து டிசிஷன் உடனே ராமனுக்கு நான் கொடுக்க போறேன், கல்யாணம் ஆகி போச்சு, கல்யாணம் ஆன கையோட கொடுக்க போறேன்னு அவர் யோசிக்கலையா? வால்மீகி சொல்லுவது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் கழிச்சு தான் இந்த டிசிஷன் எடுக்கிறாருன்னு வருது வால்மீகியினுடைய கதைப்படி. கம்பன் அந்த கதையை, அந்த வருஷத்து இடைப்பட்ட வருஷத்தை சொல்லல கம்பன் நமக்கு. அவர் என்ன பண்றார்? கம்பன் எந்த இடத்தை எடுக்கிறார் என்று சொன்னால் வால்மீகியில இல்லாத ஒரு கருத்தை சொல்கின்றான் கம்பன். எதை? ஏதாவது ஒரு பாயிண்ட் வரணும் இல்லையா சார்? திடீர்னு என்ன ரீசனுக்காக நீ இன்னொருத்தனுக்கு கொடுப்ப? புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு லாஜிக் வேணும் இல்லையா? தசரதன் திடீர்னு ஏன் ராமனுக்கு கொடுக்கணும்னு ஆசை, ஒரு எண்ணம் வரணும் அவனுக்கு. தசரதன் திடீர்னு தன்னுடைய பிள்ளைய கூப்பிட்டு, மந்திராலோசனையை கூப்பிட்டு நான் ராமனுக்கு அரசவையை கொடுக்கலாமான்னு ஏன் யோசிக்கணும்? ஏதாவது ஒரு காரணம் ட்ரிகர் ஆகணும் இல்லையா? அதுக்குத்தான் கம்பன் தான் இந்த குறிப்பு எடுக்கிறான். என்ன சொல்றான்? அவருக்கு ஒரு கண்ண மூலத்திலே ஒரு நரைமயிறு தோன்றியது. அதுக்கு காரணம் என்ன? தீங்கிழை ராவணன் செய்த தீமை தாங்கொரு நரையாகி அவனுக்கு வந்தது. இது கம்பன் குறிப்பு. அப்போ இந்த ஒரு காரணத்தினாலே அவன் என்ன பண்றான்? மந்திர ஆலோசனையை கூட்டுவதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான். சரியா? கூப்பிட்டு எல்லா மந்திரிகளையும் வாங்கோ, எல்லாம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு இவன் முதல்ல வரான் அந்த அரசவைக்குள்ள. மண்ணுறு முரசு இனம் மழையின் ஆர்ப்புற. அவன் வந்தா, ராஜா வந்தா இப்போ முரசுகள்லாம் முளைக்கும் இல்லையா? ராஜாதி ராஜா அப்படின்னு எல்லாம் தட்டிட்டு இருப்பாங்க இல்லையா? அதனால அவனுடைய முரசுகள் எல்லாம் ஒழிக்குது. பன்னுரு படர் சின பரும யானை ஆண். யானைகள் நடந்து வருது. அதுவும் கண்ணுரு கவரியின் காற்றை சுற்றுற. அவன் நடந்து வர அவனுக்கு கவரிகள் வீசிக்கொண்டு வருகிறார். எண்ணுரு சூழ்ச்சியின் இருக்கை எய்தினான். இதெல்லாம் நடந்து அந்த அரசவைக்குள்ள போய் அந்த அவனுக்கான இருக்கக்கூடிய அரியாசனையிலே போய் அந்த இருக்கையில உட்காடுறான் தசரதன். ஏன்னா தசரதன் மாபெரும் சக்கரவர்த்தி, நமக்கு ஏற்கனவே தெரியும். கல்யாணத்துல எவ்வளவு பெரிய கும்பலை கூட்டிட்டு போனான் இல்லையா? சீதையின் கல்யாணத்தப்பவே எவ்வளவு பெரிய கும்பலை கூட்டிட்டு போனா நம்ம இப்பதான் படிச்சோம் பாலகாண்டத்துல. அப்ப அவ்வளவு பெரிய ஆள். அவன் பின்னாடி அத்தனை பேரும் வந்து நிக்க போறாங்க. இப்ப அத்தனை பேரும் வந்து நிக்கிறாங்க எல்லாரும். ஏன்னா அரசவைக்கு வரான்னா அத்தனை பேரும் ஒரு மரியாதை ஒண்ணு இருக்கு இல்லையா? ராஜ மரியாதை. எல்லாரும் வருவாங்க. புக்கபின் நிறுவரும் பொரு இல் சுற்றமும் பக்கமும் பெயர்க என பிரிவின் நீக்கினான். என்ன பண்ணா? வந்து அரசவையில உட்கார்ந்த பிறகு அவனோட நடந்து வந்த மன்னர்கள், அவனுடைய சுற்றத்தார்கள், அவன் பக்கத்துல இருந்த சில நண்பர்கள், அத்தனை பேரையும் என்ன சொன்னான்? சரி நீங்க கிளம்புங்க, எனக்கு வேற அலுவல் இருக்குன்னு சொல்லாம சொல்றான். நீங்க எல்லாம் கிளம்புங்க, பெயர்க என பரிவின் நீக்கினான். போயிட்டு வாங்க நல்லபடியா, எனக்கு சில வேலைகள் இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு அவங்க எல்லாம் போயாச்சு. ஒக்க நின்று உலகளித்து யோகின் ஈதிய
சக்கரத்தவன் அன தமியன் ஆயினன். அங்க என்ன பண்ணா, இந்த உலகத்தை காத்து இந்த இந்த உலகத்திலேயே அருகில் கொண்டிருக்கக்கூடிய திருமாலை போல் ஒத்தவனாக இருக்கக்கூடிய அவனுடைய குலகுருவாகிய வசிஷ்டனை கூப்பிடுறான். அவர் தான் மந்திர கிழவர். தசரதனுடைய அரசவையிலே முக்கியமானவர் வசிஷ்டர் தான். வசிஷ்டரை கேட்காம தசரதன் முடிவு பண்ணதே இல்லை எந்த விஷயம் கடைசி வரைக்கும். பாருங்க, ராமனுடைய திருமணத்தை நடத்தி வச்சவர் அவர் தான். குருகுலம் அவர் தான் பண்ணினார். எல்லாமே வசிஷ்டர் தான். விஸ்வாமித்திரர் வந்து கேட்ட போது கூட வசிஷ்டர் தான் அனுப்பி விடுவோம் பிள்ளையேங்கிறார் இல்லையா? விஸ்வாமித்திரர் வந்து கேட்ட போது கூட யார் சொன்னா? வசிஷ்டர் தான் சொன்னார். அனுப்புப்பா, உன் பிள்ளைய நல்லது செஞ்சு அனுப்புவான்டா, அனுப்பி விடுங்க. ஆகவே வசிஷ்டர் தான் அவர்களுக்கு எல்லாமே. இந்த ட்ரெடிஷன் இப்ப நிக்கல. ராமன் பிற்காலத்திலே உத்தரகாண்டத்திலே கூட சீதை இல்லாத போது தான் அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது வசிஷ்டரை போய் தான் கேட்கலாம், என்ன செய்யறது? அப்பதான் சொர்ண விக்கிரகத்திலேயே சீதையை செய்து தன் பக்கத்திலே வைத்து அவன் அந்த அஸ்வமேத யாகத்தை செய்யறான். பெண் இல்லாம செய்யக்கூடாதுப்பா, அதனால சொர்ணத்துக்கு பேதம் இல்லை, சொர்ணத்துல ஒரு பெண்ணை சீதையாக வைத்து அந்த இடத்துல வச்சு பண்ணுன்னு அவர் தான் சொல்றார். சீதையின் மீது அவதூறு வருகின்றது என்று சொன்ன உடனேயே வசிஷ்டரை போய் கேட்கிறார், நான் ராஜ்யத்தை விட்டு போயிடுட்டுமான்னு. அது நல்லது இல்லப்பா ராமா, உன் குலத்துல இருக்கிறவங்க ராஜ்யத்தை விட்டு ஓடினவர்கள் இல்லை. இதெல்லாம் உத்தரகாண்டத்தில் இருக்கு. வால்மீகி ராமாயணத்தை எடுத்தோம்னா தெரியும். அங்கேயும் வசிஷ்டரிடத்திலே தான் ஆலோசனை. ஆகவே வசிஷ்டரை கேட்காம அவங்க குலத்துல எதுவும் பண்ணதில்லை. ஆகவே அந்த யோகத்தின் உச்சத்திலே திருமாலுக்கு ஒத்தவனாக இருக்கக்கூடிய அந்த வசிஷ்டரை கூப்பிட வசிஷ்டர் அங்க உள்ள நுழையிறார். அந்த அரசவைக்குள்ள வரார். வந்த உடனே வசிஷ்டருடைய வருகை, சந்திரருக்கு ஓமை செய் தரள் வெண்குடை அந்தரத்தளவும் நின்று அளிக்கும் ஆணையான். சந்திரனே ஒப்புமையாக சொல்லக்கூடிய வெண்கொற்ற கொடை, அது அப்படி காவல் செய்யக்கூடிய, அப்படி விரிந்து இருக்கக்கூடிய, அவ்வளவு அப்படி அப்பழுக்கற்ற வெண்கொற்ற கொடைனா அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த குறையும் சொல்ல முடியாது தசரதனுடைய அரசாட்சியில். அப்படி ஆணை செய்கின்றவன் இந்திரர்க்கு இமையவர் குருவை எய்த தன் மந்திர கிழவரை வருக என ஏவினான். இந்திர லோகத்துல தேவர்களுக்கெல்லாம் குலகுரு யாரு? தேவர்களுக்கு குலகுரு ப்ரஹஸ்பதி என்று சொல்லக்கூடியவர். அவர் தான் குரு. நம்ம கூட குரு பகவான்னு சொல்லி நமஸ்காரம் பண்றோம். அவர் தான் ப்ரஹஸ்பதினு சொல்றோம். அந்த ப்ரஹஸ்பதி எப்படி வந்தா அவருக்கு இந்திரன் என்ன மரியாதை செய்வாரோ அதுபோல அந்த மந்திர கிழவரை வருக வருக என ஏவினார். வாங்க வாங்க வாங்க. வசிஷ்டரிடத்தில் வந்தவுடனே தூவரு பொலன் கழல் பொரு இல் மன்னவன் காவலின் ஆணை செய் கடவுளாம் என தேவரும் முனிவரும் உணரும் தேவர்கள் மூவரின் நால்வராம் முனிவந்து எய்தினான். வசிஷ்டருக்கு என்ன விதமான ஒரு போற்றுதலை கம்பன் தராம் பாருங்க. சரியா? தசரதன் பூவரு பொலன் கழல் பொரு இல் மன்னவன், கால்ல அழகான வீர கழல்களை அணிந்திருக்கிறான். பொன்னாலான கழல் என்ன இல்லையா? பொரு இல் மன்னவன், யாரும் அவனுக்கு நிகரில்லாத அரசாட்சியை தரக்கூடியவனான தசரதன் அவனையே இல்லையா? எப்பேற்பட்ட மன்னவன் சார் அவன். அவன் சக்கரவர்த்தி இல்லையா? ஒண்ணு. ரெண்டாவது, அவனுக்கு யாரும் நிகரில்லை. அந்த தேசம் முழுக்க அவனுடைய ஆட்சி. அவன் சக்கரவர்த்தி, அவனுக்கு யாரும் நிகரில்லாது. அந்த காவலின் எப்பேற்பட்டவன் தசரதன். அந்த தசரதன் காவலன்னு வச்சுக்கிட்டா
அந்த காவலின் ஆணை செய் கடவுளாம். அப்படின்னா என்ன? அவனையே கமாண்ட் செய்யக்கூடிய ஒருவர் யாரு? வசிஷ்டர். சொல்ற புரியுதா? என்ன அழகான வார்த்தை பாருங்க. இதெல்லாம் கம்பர்ல நம்ம ரசிக்க வேண்டிய வார்த்தைகள். காவலின் ஆணை செய் கடவுளாம் என அவனுக்கே கமாண்ட் பண்ணக்கூடிய கடவுள் அப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தசரதன் இப்படிதான் நிக்கணும் வசிஷ்டர் இடத்துல. அந்த அளவுக்கு தசரதன் பணிவு. அது பணிவும் கூட அவனுடைய பக்தி. அது தசரதன் வசிஷ்டர் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தியும் கூட இல்லையா? போயான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இருக்கான், அது வேற. ஆனா தசரதன் அந்த பணிவை காட்டினான். பின்பு ராமனுக்கு அந்த பணிவு சொல்லாமலே இயற்கையாகவே 4 சகோதரர்களுக்கும் வந்தது. அதுல நம்ம யாரையும் தப்பு சொல்ல முடியாது. இல்ல பரதன் தப்பா இருந்தா அவன் தப்பா இருந்தான்னு யாரையுமே சொல்ல முடியாது. இந்த 4 பேருமே வசிஷ்டர் சொன்னா கேட்டாங்க. அதுல மாற்றமே இல்லை இல்லையா? பரதனை பின்னாடி வரும், அயோத்தியா காண்டத்துல வருது, இறந்து போயாச்சு அப்பா. தசரதன் என்ன சொல்றான்? பரதன் என் பிள்ளை இல்லைங்கிறான். பின்னாடி வரப்போகுது, படிக்க போறோம் அதெல்லாம். பரதன் என் பிள்ளை இல்லை அப்படின்ட்டான். பிள்ளை இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்ல, அவன் எனக்கு ஈமச் சடங்குகள் செய்யக்கூடாதுன்னு. புரியுதா? அவன் என் பொண்டாட்டி இல்ல. யாரே? கைகேயி. பரதன் என் பிள்ளை இல்ல. வசிஷ்டர் நிக்கிறார், ஈமச் சடங்குகளுக்கு போகுது. சரியா? நெருப்பு சட்டியை தூக்க போறான் பரதன். வசிஷ்டர் சொல்லிட்டார், கீழே வச்சிருப்பா, உங்க அப்பா உன்னை பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டாருன்ட்டு. சண்டை போடல, பரதன் கேட்டான். எதுக்காக சொல்ல வரேன்னா, வசிஷ்டரை ஒருவர் மட்டுமில்ல, தசரதன் மட்டுமில்ல, 4 சகோதரர்களும் மதித்தனர். இல்லையா? இருக்கணுமே சார் அந்த பக்தி, அந்த குடும்பத்தில் இருக்கணுமே சார். பின்ன இல்லைன்னா குலகுருங்கிறது ஏன்? குரு சொன்னாலும் காலை வாங்கி இந்த சைடு போடுறவன் எத்தனையோ பேர் இருக்கானே. ஆனால் அந்த 4 சகோதரர்களும் அதை மதித்தனர். வசிஷ்டர் மேல அப்படி வச்சிருக்கக்கூடிய பற்று காரணம் என்ன? இத்தனை பெரிய ராஜ்யத்தையும் இத்தனை பெரிய நாட்டையும் எந்த விதமான குறையும் இல்லாமல் ஆண்டு வரக்கூடிய, வெண்கொற்ற குடையின் கீழ் ஆண்டு வரக்கூடிய சக்கரவர்த்தியான தசரதனுக்கு கடவுளுக்கு நிகரானவன் வசிஷ்டன். காவலின் ஆணை செய் கடவுளாம். அவர் எப்பேற்பட்டவர் சார்? தேவரும் மூவரும் உணரும் தேவர்கள். தேவரும் முனிவர், தேவரும் முனிவரும் உணரும். தேவர்களும் சரி முனிவர்களும் சரி உணரக்கூடிய ஒரு பெரிய ஞானத்தை பெற்றவனாக, அந்த ஞான நிலையிலே இருப்பவனாக இருக்கக்கூடியவன். அது மட்டுமல்ல, தேவர்கள் மூவரின் 4வராம். இப்ப 3 பேர் சொல்றோம் இல்ல, மும்மூர்த்திகள். யாரு? பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகள். இந்த 3 மும்மூர்த்திகளுக்கும் தவற 4வதாக ஒருத்தரை சொல்லணும்னா அவர்தான் வசிஷ்டருங்கிறான் கம்பன். இப்ப வார்த்தை பாருங்க, தேவர்கள் மூவரின் 4வராம், 4வது அப்படின்னு ஒரு கேட்டகரி ஒண்ணு வச்சிங்கன்னா, சரியா? மும்மூர்த்தின்னு இல்லாம 4வது மூர்த்தி, 4 மூர்த்திகள் நீங்க வச்சீங்கன்னா 4வது மூர்த்தியா யார சொல்வீங்க? வசிஷ்டரை தான் சொல்லு. அப்ப என்ன சொல்றார்? மூவரின் 4வராம் முனி வந்து எய்தினான். முனிவர் வந்துட்டாருங்க. வசிஷ்டர் உள்ள நுழைஞ்சாச்சு. வந்த உடனே அவர் என்ன, அவருடைய மாண்பு எப்படி எல்லாம் இருக்குன்னு பாருங்க. குலம் முதல் தொன்மை, கலையின் குப்பையும். வார்த்தை இது, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எப்படி ஒரு தமிழ் வார்த்தையானது இன்றைக்கு அது மருவி வேறு ஒரு பதத்தினுடைய அர்த்தத்தை தந்ததுன்னு எனக்கு புரியுது. என்னன்னு பாருங்க. என்ன வார்த்தை? நான் திருப்பி படிக்கிறேன். குலம் முதல் தொன்மையும், அடுத்த வார்த்தை கலையின் குப்பையும். குப்பைன்னு சொன்னா நம்ம என்னத்தை யோசிக்கிறோம்? வீட்டுல குப்பையா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அங்கங்க ஏதோ குஞ்சு கிடக்கு இல்லையா? அங்கங்க எதையோ பேப்பரை கிழிச்சு போட்டிருக்காங்க,
அங்கங்க ஏதோ ஒரே குப்பையா கிடக்குப்பா, வீட்டுக்குள்ள போனா ஒரே குப்பையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோமே இல்லையா? இந்த பதத்தை கம்பன் எங்க யூஸ் பண்றான் பாருங்க, கலையின் குப்பையும். அப்பனா இது உயர்ந்த ஒரு வார்த்தை. இந்த பதத்தினுடைய வார்த்தையை நம்ம வேற மாதிரி யூஸ் பண்ணி இப்ப அந்த வார்த்தையை சொன்னா வேற மாதிரி இருந்தா நமக்கு நெகட்டிவா போச்சு. குப்பைன்னு ஏதாவது சொன்னா நம்ம என்ன நினைப்போம், நீ குப்பை மாதிரி வச்சிருக்கிறான் அப்படின்னால நம்ம வேற மாதிரிதான் யோசிக்கிறோம் இல்லையா? ஆனா அழகான வார்த்தை, குலம் முதல் தொன்மையும் கலையின் குப்பையும் பல முதல் கேள்வியும் பயனும் எய்தினார் நலம் முதல் நலியின் நடுவு நோக்குவார் சலம் முதல் அறுத்து அருந்தருமம் தாங்கினார். வசிஷ்டரை நான் நினைக்கிறேன் பாலகாண்டத்தெல்லாம் விட்டுட்டு அயோத்தியா காண்டத்துலதான் வர்ணிக்கிறான் கம்பன். ரசிச்சு வர்ணிச்சு கொண்டு போகிறான். என்ன சொல்றான், குடிப்பிறப்பிலே முதன்மையான குடிப்பிறப்பை பெற்றவனாக இருக்கிறான். முதல் தொன்மை கலையின் குப்பையும். அப்படின்னா என்ன அர்த்தம், கலை அறிவு கொட்டுது சார், குட்டி கிடக்கு அவர்கிட்ட. சரியா, குட்டி கிடக்கு, அவ்வளவு இருக்கு. பல முதல் கேள்வியும், பல கேள்வி அறிவுகளை கொண்டவனார். பயனும், அவற்றால் என்னென்ன பயன் அப்படிங்கிறதும் பெற்றவர். நலம் முதல் நலியினும். இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு சமாச்சாரம் நடக்கும் போது அதிலே ஒரு கேடு வருதுன்னு சொன்னா, சரியா, நடுவு நோக்குவார். என்ன பண்ணுவார், நடுநிலைமையாக இருந்து அதை எப்படி செய்யணும்னு பார்ப்பார். சலம் முதல் அறுத்து, சினம் என்று சொல்லக்கூடிய, சலம்னா சினம்னு சொல்றார், சினம் முதலியானவற்றை அறுத்து, அந்த சினத்துக்கு காரணமாகிய ஈகோ, அகந்தை. இந்த அகந்தைக்கு தான் சண்டை. என்ன நடந்தது, விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் நடந்தது இந்த அகந்தையிலே தான் பிரச்சனை. அகந்தையோடு இருந்தவன் விஸ்வாமித்திரன். சரியா, விஸ்வாமித்திரருக்கு என்னதான் இருந்தாலும் அந்த கொஞ்சூண்டு ஈகோ கொஞ்சூண்டு இருந்தது அவருக்கு. அந்த பணிவு வரலாம் இல்லையா, அவருக்கு அந்த பணிவு வராதனாலேயே அவர் என்ன பண்ணார், எப்பவுமே கொஞ்சம் அந்த அகம்பாவத்தோடவே இருந்தார். அது கடைசியில தான் அவருக்கு அடங்கிச்சு. அதனாலதான் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்னு சொல்லக்கூடிய வார்த்தை வருது. என்ன காரணம், வசிஷ்டர் தான் அவரை கடைசியில எப்போ தன் மகளை துஷ்யந்தன் மறந்துட்டான்னு சொல்லி சகுந்தலையினுடைய திருமணத்திற்காக போய் நின்று சகுந்தலையை கை விட்டுட்டான் துஷ்யந்தன். இது அப்பதான் நடக்குது. அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த அந்த என்ன சொல்றது, என்னதான் சத்திரிய பிறப்பு அவனுக்கு. அது அவனை தப்பு சொல்ல முடியாது, அவன் பிளட் இஸ் ராயல் இல்லையா, எங்கேயும் குறிஞ்சு போறதுங்கிறது அவனுக்கு பழக்கம் இல்லை. அதனால அவனுடைய வீரியம் அது அப்படி போகுது. அவன் என்ன பண்றான், எல்லா இடத்துலயுமே தன்னுடைய தன்மையாக இருக்கக்கூடிய அந்த ஈகோவோடவே இருக்கான். அவனை இந்த மூவர்கள் மற்றவர்கள் அத்தனை பேருமா அவனை என்ன சொல்லிட்டாங்க, நீ பிரம்ம ரிஷின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வசிஷ்டர் அவனை பிரம்ம ரிஷின்னு ஒத்துக்கவே இல்லை. அப்ப இந்த அரசவையில உட்கார்ந்து இருக்காங்க, துஷ்யந்தன் வர்றான். துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும், அது உங்களுக்கு அந்த கிளைக்கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் இருவருக்கும் கந்தர்வ விவாகம் நடக்குது. 2 பேருக்கும் அதுல தாம்பத்திய உறவு ஏற்பட்டு அவ கர்ப்பவதி ஆகிறாள். ஆயிட்டு இவன் என்ன சொல்றான், ஊருக்கு போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணி உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னவன் போனவன் தான் திரும்பி வரல. அங்க போனவன அவனை ராஜாங்கத்தை கொடுத்து, இவன் இளவரசனா இருந்தவன பட்டம் கட்டி ராஜாங்கத்தை கொடுத்து அவன் அதுல உட்காந்துட்டான். துஷ்யந்தன் அங்க போய் உட்காந்தாச்சு. சரியா, அவன் அங்க போயாச்சு. அங்க போனவன் என்ன பண்ணிட்டான், அங்க இருக்கிறான். இங்கே ஒரு சாபத்தினாலே, முனிவரனுடைய சாபத்தினாலே, துர்வாசனுடைய சாபத்தினாலே சகுந்தலை அவள் கையில இருக்கக்கூடிய அந்த சின்ன மோதிரம் என்பது கையிலிருந்து கீழே விழுந்து குளத்துல விழுந்து அதுவும் மறந்து போய், ஆகவே அவளுக்கும் என்ன ஆகி போச்சு, துன்பத்தில் வந்தாச்சு. அவன் சகுந்தலையை முற்றாக மறந்து போனான். இந்த கதை திரும்பி இவருக்கு வருது, விஸ்வாமித்திரருக்கு வருது. விஸ்வாமித்திரருக்கு கதை தெரிய வருது, இது போல தன்னுடைய பெண் அவள் கர்ப்பவதியாகி அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தாச்சு. அந்த பேரனை ஒரு நாள் காட்டுல பார்த்து, அந்த பேரனை பார்க்கின்ற பொழுது அந்த பையனை பார்த்து, என்னடா இவ்வளவு துடிப்பான ஒரு பையனா இருக்கான். அந்த பையன் பேரனை பார்த்து அவனுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டு, அந்த பாசத்தில ஒரு ஈர்ப்புல தான் ஆடவில்லை என்றாலும் சதை ஆடுங்கிற மாதிரி, பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர்.
அப்ப என்ன பண்ணுது, பேரனை இழுத்துட்டு போக தன்னுடைய பெண்ணை பார்க்கின்றான். சகோதரனை பார்த்த உடனே ஐயோ இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். அப்ப என்ன பண்றான், போய் துஷ்யந்தனை தான் கேட்கணும்னு சொன்னவன அரசவைக்கு வர்றான். அரசவைக்கு வந்து பெண்ணோட தன்னுடைய பொண்ணையும் கூட்டிக்கிட்டு பேரனையும் கூட்டிக்கிட்டு வர்றான். வந்து துஷ்யந்தனிடத்திலே மன்றாடுகின்றான். எதுவும் பண்ணல. அந்த அரசவையிலே ஒரு மூலையிலே வசிஷ்டர் உட்கார்ந்து இருக்கார், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். என்ன நடக்குது, என்ன பண்றான் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணி பார்த்துட்டு கடைசியில விஸ்வாமித்திரர் என்ன செய்கிறார், இந்த வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் என்னை மன்னிக்கட்டும், மும்மூர்த்திகள் என்னை மன்னிக்கட்டும், இதுவரைக்கும் இந்த விஸ்வாமித்திரன் செய்யாத ஒரு செய்கையை செய்ய போகிறேன். இது ஒரு பெண்ணை பெற்ற எந்த தகப்பனும் செய்யக்கூடிய காரியம்தான் சொல்லி துஷ்யந்தா என் பொண்ணை ஏத்துக்கோப்பான்னு காலில் விடான். துஷ்யந்தா என் பொண்ணை ஏத்துக்கோப்பா, சகுந்தலையை விட்டுடாதேன்னு அழுந்து காலில் விடுறான். விழுகின்ற பொழுது அவனுக்கு துர்வாசர் அங்க உட்கார்ந்துருக்கார். துர்வாசர் மீண்டும் அவனுக்கு ஞாபகம் வர்ற மாதிரி செய்யறார். செஞ்ச உடனே அவன் ஏத்துக்கொண்டு ஐயோ சகுந்தலா வா அப்படின்னு சொல்லி அவன் ஏத்துக்கிறான். ஏத்துக்கும் பொழுது வசிஷ்டர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறவர் எழுந்து சொல்றார், விஸ்வாமித்திரரே, இன்று முதல் நீர் பிரம்ம ரிஷி. என்ன காரணம், தன்னையும் விட்டவன்தான் பிரம்ம ரிஷி. அந்த ஈகோ இறங்கணும், நான் ஒண்ணும் இல்லையேன்னு வரணும். அந்த உணர்வு வருகின்றவன் தான் பிரம்ம ரிஷி. அதனால தான் சொல்ற, வசிஷ்டர் அவ்வளவு தவத்தை சென்றார். அதனாலதான் அவர் என்ன, அகந்தை அழித்தவன், சலம் முதல் அறுத்துனா. கோபம் மட்டும் இல்லை சார், கோபத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அகந்தையை தூக்கி எறிந்தவன். ஈகோவே கிடையாது இருக்கு. அரு தர்மம் தாங்கினார், பெரிய அறங்களை கொண்டு வந்து கொடுத்தவன், எல்லாத்திலையும் நடுநிலையா இருந்து பேசக்கூடியவன். இன்ன சார்பா பேச மாட்டார், அண்ணன் சார்பா பேச மாட்டார். என்ன நியாயமோ அதை சொல்லக்கூடியவர். அழகா சொன்னா, உற்றது கொண்டு மேல வந்து உருபொருள் உணரும் கோளார் மற்ற அது வினையின் வந்தது ஆயினும் மாற்றல் ஆற்றம் பெற்றியர் பிறப்பின் மேன்மை வெறியவர் அரிய நூலும் கற்றவர் மானம் நோக்கின் கவரிமான் அணைய நீரார். உற்றது கொண்டு மேல வந்து உருபொருள் உணரும் கோளார். அழகான வார்த்தை. தமிழ்ல ஒரு மந்திரி அப்படிங்கிறவனுக்கு அழக லட்சணம் என்னன்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான். சரியா, மந்திரிக்கு என்ன சார் லட்சணம்? ஒரு மினிஸ்டரா இருக்கார், மினிஸ்டருக்கு என்ன லட்சணம்? இந்த லட்சணத்தை நீங்க இன்னைக்கு போட்டீங்கன்னா நிறைய பேர் மினிஸ்டரா இருக்க முடியாது கேபினெட்லயே. சொன்னா, மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிற போர்காஸ்டிங், விஷனரி திங்கிங் இருக்கிறவன் தான் மந்திரி. சரியா? அப்படி இல்லாதவன் மந்திரியா இருக்க லாய்க்கு இல்ல. அழகா சொல்றான் பாரு, உற்றது கொண்டு நடந்ததை வச்சு மேல வந்து உருபொருள் உணரும் கோளம். என்ன நடக்குங்கிறத ஃபியூச்சர்ல யோசிச்சு விஷனரிய சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். மற்ற அது வினையின் வந்தது ஆயினும், சரிதான் அவர் சொன்ன மாதிரி இல்ல, வேற மாதிரியே வந்துடுத்தானாலும் கூட மாற்றல் ஆற்றும் பெற்றியர். அது என்ன மாற்றம் பண்ணா அது சரியா நடக்குங்கிறது விஷயங்களையும் தெரிந்தவர், அதையும் செய்யக்கூடியவர். பிறப்பின் மேன்மை பெரியவர். பெரிய குடியிலே என்ன, பிரம்மாவினுடைய புத்திரனாக பிறந்தவர் வசிஷ்டர். அரிய நூலும் கற்றவர், வேதத்தை கரைச்சு குடிச்சவர் வசிஷ்டர். மானம் நோக்கின், மானத்தை வச்சு பேசினீங்கன்னா அவர் எப்பேற்பட்டவரா, கவரிமானை போன்றவர். இல்லையா? கவரிமான் எப்படிப்பட்டது நமக்கு தெரியும். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான். அப்பனா மானம் என்ன சார், எவ்வளவு முக்கியமான விஷயம்னா, அது அழகாக சொல்லுவான். ஒரு படத்துல கூட அந்த ஒரு படத்தினுடைய வசனம் இருக்கும், தன்னிலை தாழாமையும். இல்லையா? மானத்தை பத்தி திருக்குறளை பேசுறாங்களே, தன்னிலை தாழாமையும்
தாழ்ந்தக்கால் அந்நிலை வந்தக்கால் உயிர் வாழாமையும் ஆனம் எனப்படும். எப்படி? தன்னிலை தாழாமை, அதெல்லாம் ஒன்னெல்லாம் தாழக்கூடாது. அது வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியாது? உயிர் வாழாமை, உயிர் உத்துடுங்கிறான். மானம் போச்சுன்னா என்னடா உயிர் போ. திருவள்ளுவர் சில இடங்கள்ல எல்லாம் நமக்கு ஷார்ட் ஐடி கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பேசியிருப்பார். நம்மளால ஜீர்ணிக்கவே முடியாது. அந்நிலை தாண்டக்கால் உயிர் வாழாமையும் ஆனம் எனப்படும். அப்படின்னா பாத்துங்க, அப்ப எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா, பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் பண்ணியிருக்கக்கூடிய தப்ப பார்த்தோம்னா எத்தனையோ நேரம் செத்து உழைக்கணும். ஆனா கவரிமானுடைய வகையிலே அவர்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் கவரிமான் அணைய வாழ்ந்தான். அப்பேற்பட்ட ஒரு அழகான மேன்மை கொண்டவனாக காலமும் இடனும் ஏற்ற கருவியும் தெரிந்து கற்ற நூல் உற நோக்கி தெய்வம் நுனித்து அறம் குனித்த மேலோர். காலம், இடம், அதுக்கேற்ற கருவி. 3 விஷயம் தெரியும் சார். என்ன? முதல்ல காலம் என்னன்னு, இடம் தெரியணும், காலம் தெரியணும். அதுக்கப்புறம் கருவி, எதை வச்சு செய்ய போறேன்னு தெரியும். புரியுதா? 3 புரியணும். காலம், இடம், கருவி. எப்படி செய்ய போற, எங்க செய்ய போற, எந்த நேரத்துல செய்ய போற, இல்லையா? அதனாலதான் கம்பன் முதல் வார்த்தை என்ன போட்டான்? காலமும். வார்த்தை பாருங்க, காலமும் இடனும் ஏற்ற கருவியும். 3 வார்த்தை போட்டிருக்கான். இந்த ஒரு வார்த்தையை நீங்க ஒரு மேனேஜ்மெண்ட் தீசிஸ் எழுதலாம். என்ன சொல்லலாம் சார்? ஃபர்ஸ்ட், டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைம் இஸ் an important component. எதையுமே டைம்லி டிசிஷன் தான் எடுக்கணும், டைம்ல தான் பார்க்கணும், டயத்துல முடிக்கணும், இல்லையா? டைம்லி டிசிஷன் எடுக்கலன்னா, போருக்கு ஒருத்தன் வரான் அப்படின்னு சொன்னா ஒரு 25 நாள் கழிச்சு நான் போருக்கு முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிசினஸ்ல அப்படித்தானே சார். போர் என்பது என்ன? காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு முன்னாடி நிக்கிறான், போட்டி வலுத்து கொண்டு போகிறது. அவன் ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி நீங்க 10 பண்ணணும். பண்ணாதான் வியாபாரம், பண்ணாதான் வாழ்க்கை, இல்லையா? இல்லைன்னா நீங்க வாழ முடியாது. சர்வைவல் இஸ் a question. அப்ப காலம் தெரியும். இடம், எந்த இடத்துல செய்யறது? எல்லா இடத்துலயும் போய் கை வைக்க முடியுமா? இதெல்லாம் யோசிங்க. என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. இதெல்லாம் நான் தான் சொல்றேனே, கம்பனுக்குள்ள போய் நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஒவ்வொரு செய்யுளும் ஒரு தீசிஸ் தான். இதுல அந்த மாதிரியான ஒரு வார்த்தை, காலமும் இடமும் ஏற்ற கருவியும். அது எப்படி வச்சு செய்ய போற? எதை கொண்டு செய்ய போகிறாய்? எத்தனை ஆழ்பலம் தேவை? எத்தனை படைபலம் தேவை? என்ன பொருள் தேவை? இல்லையா? இது எல்லாம் தெரியணும். தெரிந்து கற்று நூல் உற நோக்கி, அழகாக அதை டீவியேட் பண்ணாம தான் படித்திருக்கக்கூடிய நீதி நூல்களின் படி சொல்லி, தெய்வம் நுனித்து, தெய்வத்தினுடைய வணக்கத்தை பெற்று அதை தியானித்து அறம் குனித்த மேலோர், அரசியலை தரக்கூடிய, நமக்கு போதிக்கக்கூடிய மேலானவன். சீலமும் புகழுக்கு வேண்டும் செய்கையும் தெரிந்து கொண்டு பால் வரும் உறுதியாவும் தலைவருக்கு பயக்கும் நீரார். ஒரு சமாச்சாரத்தை செஞ்சா அதை உரிய முறையில எப்படி செய்யணுங்கிறதையும் தெரிஞ்சு, அதை செய்கின்ற பொழுது அந்த செய்கையிலே எப்படி அவனுக்கு புகழும் சேரும் என்பதையும் தெரிந்து கொண்டு, சீலமும் புகழும், செய்கின்ற செய்கையை தெரிந்து கொண்டு பால் வரும் உறுதியாகும், அதுல வரக்கூடிய பல பயன்கள் என்னங்கிறத உறுதி செஞ்சு, எப்படி பாருங்க, ரிசல்ட்டும் தெரிஞ்சுக்கிட்டு. புரியுதுங்களா? ஏன்னா இது ஃபோர்த் திங்கர். இது எல்லாமே வசிஷ்டரை தான் சொல்லுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இவை அத்தனையுமே வசிஷ்டருக்கு தான் பேசப்படுது. கம்பன் எடுத்த உடனே வசிஷ்டரை தான் இவ்வளவும் பேசிட்டு வரோம். இவ்வளவு விஷயங்கள் தெரிந்தவர் அப்படிங்கிறான். என்ன? சீலமும் புகழும் வேண்டும். யாருக்கு சீலம்? தசரதனுக்கு செஞ்சா இதனால அவனுக்கு புகழ் இருக்கா? ஒரு காரியத்தை இதை செய்யறான் தசரதன்.
சீலத்தோடு செய்கிறானா, ஒழுக்கத்தோடு செய்கிறானா, அரச நடைமுறைக்கு ஏற்றது போல் செய்கிறானா சொல்லுவான். புகழும், புகழ் என்று சொன்னால் என்ன, அவனுக்கு கரெக்டான சரியான புகழை தருகிறதா சொல்லுவான். வேண்டும் செய்கையும், அவனுக்கு என்ன செஞ்சா சரி என்று தெரிந்து கொண்டு பால்வரும் உறுதியாவையும் தலைவருக்கு பயக்கும் நீரார். அவன் செய்யக்கூடிய செயல்ல அவனுக்கு என்ன பயன் வரும்னு சொல்லி அந்த அரசனுக்கு ஆலோசனை செய்கின்றவனாக இருப்பவன் இந்த வசிஷ்டன். அப்பனா என்ன அர்த்தம்? இப்ப நாளைக்கு இப்ப சொல்லுகின்ற பொருளிலேயே அவன் வசிஷ்டன் இடத்திலே தசரதன் நான் ராமனுக்கு அரசாட்சி கொடுக்க போறேன்னு சொன்னா அத ஓஹோ எனக்கு ராமனை பிடிச்சிருக்கு குடுன்னு சொல்ல மாட்டார். நல்லதா கெட்டதான்னு யோசிச்சு சொல்லுவார். சரியா? நடுநிலையாக சொல்லக்கூடியது. அப்படி செய்யக்கூடியது சரியா தப்பா, அந்த முடிவு சரியா, எல்லாத்தையும் அவர் பார்த்து செய்யக்கூடியவர். இது அவருடைய ஒரு மாண்பு. தம் உயிருக்கு இறுதி என்ன? சரியா? ஒரு ராஜா கழுத்து மேல கத்திய வச்சு இப்படி ஒரு டிசிஷனை நீ எடுத்தே ஆகணும், எடுத்தாதான் எனக்கு நல்லது, நீ சொன்னேங்கிற வார்த்தை வரணும்னு சொன்னா கூட மாற்ற மாட்டேன். முதல்ல அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, அது வேற. சரியா? முதல்ல தசரதன் அந்த வாய்ப்பு தசரதன் இடத்துல கிடையாது. ஏன்னா தசரதன் பக்திமான், சிஸ்டர் மீது அதீதமான குரு பக்தி, அதனால அவன் கண்டிப்பா செய்ய போறது. ஆனாலும் சொல்றார், என்ன சொல்றார்? தம் உயிருக்கு இறுதி என்ன, தனக்கு இது கஷ்டம், இது கடைசிங்கிற யோசனையே கிடையாது அவருக்கு. தலைமகன் வெண்ட போதும் ராஜா என்ன கோவப்பட்டாலும் சரி, வெம்மையை தாங்கி நீதி விடாது நின்று உரைக்கும் வீரர். ராஜா நீ பண்றது தப்பு, இது தப்பு, இது செய்யக்கூடாது, இது முறை இல்ல சொல்லிடுவார். எப்ப சொல்றார்? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பரதன் அரசாட்சியை பெறுகிறான். கரெக்டா? பின்னாடி நடக்க போகுது. கைகேயினுடைய வரத்தின்படி பரதன் அரசாட்சியை பெறப்போகிறான். சரியா? பரதன் அரசாட்சி பெற்ற பிறகு பரதன் தான சார் அரசாட்சி செய்யக்கூடியவன். அந்த அரசாட்சி செய்யக்கூடிய அரசனையே நீ சட்டிய தூக்காத கீழே வை, சத்துருக்கணன் தான் ஈம கடன் செய்யணும் வெயிடாங்க வசிஷ்டர். என்ன காரணம்? உங்க அப்பா உன்னை டிஸ்ரிகார்ட் பண்ணிட்டார். அப்படின்னா என்ன? ஹி டிஸ்ஓன்ட் யூ. நீ பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டாருப்பா. நீ பிள்ளை இல்லைன்னு சொன்ன பிறகு உனக்கு ஈம கடன் செய்யறதுக்கு ஒரு உரிமையும் கிடையாது, கீழே வேண்டாம். அவன் ராஜா சார். பரதன் நினைச்சா என்ன செஞ்சிருக்கலாம்? வசிஷ்டரே, வசிஷ்டரே ஓய், வசிஷ்டரே உனக்கு என்ன ஓய், தூக்கி உள்ள போடுறா, செய்யலன்னு சொல்லியிருக்கான். பயப்படல. நான் சொல்ற உங்களுக்கு இன்சிடென்ட் புரியுதா? இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. இதுதான் அடிப்படை, இதுதான் கான்டெக்ட். அந்த இடத்துல பயப்படல. என்ன சொன்னார்? தசரதன் தன்னிடத்திலே சொன்ன வார்த்தை என்ன? எனக்கு கைகேயி மனைவி இல்ல, பரதன் என் பிள்ளை இல்ல. வார்த்தை சொல்றார் இறக்கும் பொழுது. வால்மீகியில சொல்லல சார், அதுதான் ஞாபகம் வச்சுங்க. வால்மீகி வருகின்ற பொழுது பரதன் தான் ஈமக்கடன்களை செய்கிறான். கம்பன்ல பரதன் பண்ணல, வசிஷ்டர் நிறுத்திடுறாரு. வித்தியாசம் இருக்குது. இது பல விஷயங்கள் இதுல ஆராய்ச்சிக்குரிய இடம். அதான் நீங்க சொல்றீங்க சுவாரஸ்யமானது. உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியல, ஆனா இது ஊத்து மாதிரி எனக்கு. இது என்ன சொல்றது, ராமாயணம்ங்கிறது ஒரு அமிர்தம் மாதிரி, நிறைய விஷயங்கள் இதுல ஆராய்ச்சிக்குரிய விஷயங்கள். அங்க வால்மீகியில சொல்லல, பரதன் தான் செய்கின்றான். ஈம கடன்களை பரதன் செய்து வைத்து விட்டுத்தான் அண்ணாவுக்கு தான் திருப்பி கொடுக்கணும்னு கிளம்புறான். அது வால்மீகி. இங்கே வால்மீகி செய்யாத ஒன்றை கம்பன் செய்கின்றான். ஒரு மாற்றம். இந்த அயோத்தியா காண்டத்துல என்ன பண்றான்? அழகாக ஒதுக்குறான் பரதன். என்ன காரணம்? பொண்டாட்டியும் புள்ளையும் இல்லேன்னு சொன்ன பிறகு அவனுக்கு உரிமை இல்லை என்பதை கம்பன் சிந்திக்கின்றான். சட்டபூர்வமாக அவன் செய்யக்கூடாது, ஒதுக்குடாங்கிறதுக்கு வசிஷ்டன் வாயாக இந்த வார்த்தையை சொல்ல முடிகிறான். இல்லையா? லீகல் தானே. பிள்ளை இல்லைன்னு சொன்ன பிறகு அவன் எப்படி சட்டியை தூக்க முடியும்? அவன் எப்படி கர்மா செய்ய முடியும்? செய்யக்கூடாது இல்லையா? அந்த கொஸ்டின் வருது இல்ல, அந்த வால்மீகில அந்த கொஸ்டின் வருது. ஆனா இங்க என்ன பண்ணிட்டார்? வசிஷ்டர் வாயால
நீ பிள்ளை இல்லப்பா, தள்ளிக்கோ, சத்ருகுணம் தான் பண்ணணும், கீழே வீண் வசிஷ்டர் சொல்றார். எதுக்காக சொல்றேன்? வசிஷ்டர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவர் பயப்படுறதில்லை. நீ ராஜா இருந்தா என்ன, யாரா இருந்தா, தம் உயிருக்கு இறுதி என்ன கவலைப்பட மாட்டார். தலைவகன் விகண்ட போதும் வெம்மையை தாங்கி நீதி விடாது நின்று உரைக்கும் வீரர். செம்மையின் திறம் பல் சொல்லா தேற்றத்தார் தெரியும் காலம் உண்மையும் உணரவல்லார் ஒருமையே மொழியும் நீரார். அருமையான வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடைமொழி. என்ன வார்த்தை? வசிஷ்டர் என்ன சொல்றார்? ஒருமையே மொழியும் நீரார். ஒருமையே மொழியும் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? ஒரே வார்த்தை சார். இது வழவழ குழ வார்த்தையே கிடையாது. சொன்னது சொன்னது. நம்ம சில பேரை பார்த்திருக்கோம் இல்ல, நேத்து ஒரு வார்த்தையை போடுவோம், இன்னைக்கு ஒரு வார்த்தையை போடுவோம். அது சாமர்த்தியமா மாத்தி மாத்தி பேசுவானுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அதுதான் சாமர்த்தியம். நேத்து என்ன எப்படி சொன்னேன், இன்னைக்கு என்ன மாத்தி சொல்றேன், அது வேற வாய், இது வேற வாய் இல்லையா? இந்த டெக்னிக் எல்லாம் வச்சுக்கிறது இருக்கா இல்லையா? நம்ம கூட பார்த்திருக்கோமே. ரொம்ப ரீசெண்ட் அழகான வார்த்தையெல்லாம் அடிச்சு விட்டாங்க. ஒரு காலத்துல இவர் எனக்கு எதிரின்னு சொன்னான். அப்புறம் கடைசியில வந்தோடனே இன்னொரு கட்சியோட நட்போடு சேர்ந்தது. என்னையா நீ அவங்க 2 பேரும் சேர்ந்து நட்போடு இருக்கிறாங்க அப்படின்னா, அரசியலில் நிரந்தரமான எதிரிகளும் இல்லை, நண்பர்களும் இல்லை. உடனே கதை. இதெல்லாம் என்ன ஸ்டேட்மெண்ட்? அப்பப்பா வருகின்ற வார்த்தைக்கு ஏற்றது போல் மாற்றி மாற்றி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். வசிஷ்டர் இடத்துல அந்த பதிலே கிடையாது. ஒரே வார்த்தை, ஒருமையே மொழியும் நீரார். ஒரே வார்த்தை தான், சொன்னதுதான். 3 காலத்தையும் உணரக்கூடிய, 3 காலத்திற்கும் நிற்கக்கூடிய ஸ்டேட்மெண்டா இருக்கும் சார். அவர் சொன்னது நேற்று சொன்னாலும், இன்னைக்கு சொன்னாலும், நாளைக்கு சொன்னாலும், எந்த காலத்திற்கும் நிற்கக்கூடிய ஒரே ஸ்டேட்மெண்ட். உண்மையும் உணர வல்லார். 3 காலம் தெரியவர், எல்லாத்தையும் தெரிஞ்சு சொல்லக்கூடியவர். சரி பாருங்க, என்ன அழகா அப்படியே பொழியிறான். என்ன சொல்றது, பாலகாண்டத்திலே கூட வசிஷ்டரை பத்தி பேசல. அவன் முழு சந்தர்ப்பத்தை அயோத்தியா காண்ட ஆரம்பத்துல எடுத்துட்டான் கம்பன். அவன் முழுமையாக வசிஷ்டரை பற்றி பேசிக் கொண்டு வருகிறான். நல்லவும் தீயவும் நாடி நாயகருக்கு எல்லையில் மருத்துவன் இயல்பில் எண்ணுவார். நல்லது என்ன கெட்டது என்னங்கிறத பார்த்து ஒரு மருத்துவன் எப்படி நோயை களைக்க வேண்டும் என்று எண்ணி மருந்து தருவானோ அது போல. சரியா? நோயாளிக்கு இது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது காரணம் இல்லை, நோயை எடுக்கணும், அதுக்கு என்ன வேலை, அப்படித்தான் இருக்கணும் இல்லையா? வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, எப்பேற்பட்டவனாக இருக்கணும், மருந்துங்கிறது எப்படி இருக்கணுங்கிறதுக்கு வள்ளுவர் சொல்றார். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். ஒரு மருந்து எப்படி இருக்கணும்? நோய் நாடி, நோயை தெரிஞ்சு, நோய் முதல் நாடி, அது சோர்ஸை கண்டுபிடிச்சு, அது தணிக்கும் வாய் நாடி, அது எதனால குறைக்கப்பட முடியும் என்பதை தெரிந்து அதை கொடுக்கணும்டா மருந்துலன்னா. இது நீங்க மருந்துக்குன்னு வச்சுக்காதீங்க, இது எந்த ப்ராப்ளத்துக்கும் நீங்க செய்யலாம். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். வள்ளுவர் எல்லாம் பெரிய வித்தகர், மேஜிக் பர்சன். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எல்லா இடத்துலையும் பொருத்தி வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட ஸ்டேட்மெண்டா ஒரு மேஜிக்கல் வேர்ட்ஸா தான் எழுதியிருப்பார். அதே போல அந்த வார்த்தையை ஒட்டி எழுதுறான். ஏன்னா கம்பனுக்கு வள்ளுவன் தாக்கம் நிறைய இருக்கு. அது ஒரு பெரிய ஆராய்ச்சி சார். கம்பனில் வள்ளுவம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. என்ன, அவர் ஆராய்ச்சியே கிட்டத்தட்ட 3 வால்யூம் 4 வால்யூம் எழுதியிருக்காரு. புஸ்தகமே தீசிஸ் புக்கே கிட்டத்தட்ட 1000 பக்கம் 1000 பக்கம் 1000 பக்கம் அப்படின்னா பாத்துங்க கம்பனுக்குள்ள வள்ளுவம் எவ்வளவு இருந்திருக்குன்னு. அதுல இது ஒரு பாட்டு உண்டு. என்ன, நல்லவும் தீயவும் நாடி நாயகருக்கு எல்லையில் மருத்துவன் இயல்பில் எண்ணுவார். ஒல்லை வந்து உருவன உற்ற பெற்றின் தொல்லை நல்வினை என உதவும் சூழ்ச்சியார். அப்படியான ஒரு மருத்துவ இயல்பை எண்ணுவார். அங்க வரக்கூடிய தீமைகள் என்னங்கிறத பார்த்து, நல்ல விஷயங்கள் என்னங்கிறத சொல்லி, எப்படி புண்ணியங்கள் வந்து அவருக்கு உதவுமோ அதுபோல பக்கத்துல இருந்து அவருக்கு சரியான விஷயங்களை சொல்லி அவருக்கு சரியான ஆலோசனைகளை தரக்கூடியவராக இருப்பவர் வசிஷ்டர். இப்படி வசிஷ்டனுடைய குணாதிசயங்களை
அழகாக இந்த 9 பாடல்களிலே கம்பன் வசிஷ்டரை பற்றியான புகழ்ச்சியாக பேசக்கூடிய இடங்கள். இப்படி இருக்கக்கூடிய வசிஷ்டர் எப்படி வந்தாலும் அவர் முதல்ல வந்தார்னா அவருக்கு நமஸ்காரம் தானே. எப்பேற்பட்ட குணாதிசயங்கள் அந்த வசிஷ்டனுக்கு இருக்கு. அதுக்கப்புறமாக அமைச்சர்கள் எல்லாம் உள்ள வர்றாங்க. அமைச்சர்கள் எல்லாம் உள்ள வந்த பிறகு தசரதன் அவர்களிடத்திலே என்ன சொல்றான், என்ன விஷயத்துக்காக அவங்களை கூப்பிட்டுருக்கேங்கிறத சொல்ல போறான், அதிலே அவனுடைய கருத்து என்னவென்று பேச போகிறான் என்பது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். முதல்ல எடுத்த உடனே ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு பேசல. அவர் முதல்ல எடுத்த உடனே வேற ஒரு சமாச்சாரத்தை எல்லாம் பேசுறார். பேசிட்டு அதற்கு தொகுதியாக ராமனுடைய பட்டாபிஷேகத்தை பேசி அதை என்ன அழகா சொல்லுவார். ராமன் எப்படி வந்தவன் தனக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி, ராமன் மேலே அவர் தசரதனுக்கு இருக்கக்கூடிய பாச பிணைப்பு என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதை சொல்லி அழகாக பேச வசிஷ்டர் அதுக்கு தரக்கூடிய மொழிகள், அதனுடைய மறுமொழிகள் எல்லாம் நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக. அதனால அயோத்தியா காண்டம் ஒவ்வொரு காட்சியும் சுவாரஸ்யம். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அப்படியே கருத்து, அவ்வளவு ஆழமான கருத்துக்களை தரக்கூடிய ஒரு அழகான காண்டம். இதை வரக்கூடிய வாரத்துல இன்னும் சுவைப்போம்னு சொல்லி இன்னைக்கு வசிஷ்டர் அந்த அரசவைக்குள்ளே வந்ததும் வசிஷ்டனுடைய மாண்பு என்ன அப்படிங்கிறத நாம இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்கோம்னு சொல்லி இங்க இந்த இடத்துல நிறுத்திக்கிற மித்த விஷயங்களை அடுத்த வாரம் பார்ப்போம்.